மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. தொழிலில் நிறைய சம்பாதிக்க போறீங்க, புது விதமான தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026 ஆண்டு அமைய போகிறது. நம்ம சும்மா தொழில் ஸ்தானத்துல சனி இருந்தாரு, நான் அரசனை போல யோகம் உண்டு, நேரா போய் சிம்மாசனத்துல உட்காந்துருவேன், கிரீடத்தை வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம கனவு காண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ராகு 9ஆம் பாவம், கேது 3ஆம் பாவம். ராகு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு, அதிர்ஷ்ட ஸ்தானத்துல ராகு. இதை விட வேற என்ன வேண்டும்? தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது நல்ல தன பிராப்தி அப்படின்னு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. சனி கர்ம சனி, குருனோட பார்வை 10ல இருக்கு. அப்ப பாருங்க, முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கும், பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா ராகு? ராகு அதிர்ஷ்ட கிரகம், அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவா. ஆனா மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீட நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைனா, குடும்பத்துல சண்டைகள் சச்சரவு, கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவினைகள். அதே மாதிரி கடன் பிரச்சனை. அது வேலையில இருக்கவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, தொழிலில் இருக்கவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு விதமும் எதுவுமே செய்யலை, அப்பவும் நான் கடன் பட்டு தான் சார் இருக்கேன். ஒருத்தர் கடன் வாங்கி கடன் கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். ஒருத்தர் கடன் கேட்டாருன்னு கொடுத்தேன், அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். பொருளாதார பிரச்சனை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் மாறார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். அதுவும் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு கிரகம் உச்சமாகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. ஆனா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம், அது மட்டும் இல்லாம தனக்காரகன், அது மட்டும் இல்லாம தனாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் ஸ்தானத்துல உச்சம் பெறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய தொல்லைகள், முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். ரொம்ப வருஷமா வேலை போயிடுச்சு சார், இல்லை படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கான கரெக்டான வேலை கிடைக்கல, நான் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கேன், என் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் ஒரு வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு. அதே போல 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்காரு. வேலையில மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்துல நல்ல பதவியில ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் 2026 ஆண்டுல இருக்கு. அதே போல நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, சம்பள உயர்வு, இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மிதுன ராசி என்பவர்கள்னா பாலிடிக்ஸ்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க. வேலை செய்யற இடத்துல பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு நிறைய எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாமே ஓடி ஒழியக்கூடிய, நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026 ஆண்டு போகுது. அப்ப நிறைய சம்பளம் வருது, ஓரளவுக்கு வருமானம் வருதுன்னா அப்ப என்ன ஆகும்? கடனுடைய அளவு குறையும். இந்த வருஷம் நிறைய மிதுனராசி என்பதெல்லாம் ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாம், பரவாயில்ல, கடன் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வருமானம் ரெகுலராக வருது, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு போனஸ் தரன்னு இருக்காங்க, எனக்கு சில பணம்லாம் வெளியில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கு, நம்ம ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு ஒரு போர்ஷன் கட்டலாம், இல்லை ஏதாவது வீடு ரெனோவேட் பண்ணலாம். அந்த மாதிரி விதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சில பேர் வீடு விற்று நம்மளுக்கு ஒரு பணம் வருது, அதனால் நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம்னு சில பேர் நினைப்பீங்க.
வீடே விற்க முடியாம இருக்கக்கூடிய மிதுனராசி என்பதற்கு அந்த வீடு இடம் விற்கும். அதனால இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு. தொழில் துறையில இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மையான காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 2, 10ல் சனி, 9ல் ராகு, 3ல் கேது. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். மிதுன ராசி என்பதற்கு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கப்போ தொழில நிறைய சம்பாதிக்க போறீங்க. புது விதமான தொழில்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், யாராவது உதவிகள் பண்ணுவாங்க, இல்ல பண வரவுகள் வரும், இல்ல நீங்க ஒரு இடம் வித்து வீடு வித்து அதை எடுத்துட்டு போய் தொழில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு உதவிகள் யாராவது உங்க குடும்பத்துல இருக்கவங்க செய்யணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு உச்சமாறாரு. அப்ப அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யார் உங்ககிட்ட சண்டை போட்டாலும் சரி, உங்களை யார் ஏமாத்தினாலும் சரி, அவங்களே வந்து உதவிகள் செய்து தொழிலையும் சரி உங்களுடைய கடன் பிரச்சனையும் சரி தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு உச்சம் பெறதுனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே போல குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுவும் மிதுனராசி என்பவர்களுக்கு என்னன்னா உங்க அம்மாவால சில பேருக்கு சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவினால அம்மாவுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால ஏதாவது ஒரு சண்டைகள் போயிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவியுடைய உறவுகள்ல நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும். 9ஆம் இடத்துல ராகு இந்த வருஷம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள், அதாவது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அதுல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில பெரிய லாபம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான சூழ்நிலை. வெளிநாட்டில் படித்து முடிச்சவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. வெளிநாட்டிலே இருக்கீங்க, கடன் பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் சண்டை இருக்கு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கு, வராத பணம்லாம் வர வேண்டி இருக்கு, நான் வெளில பணம் கொடுத்துருக்கேன் அது வர வேண்டியிருக்கு, நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ண அது லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். முக்கியமா மிதுனராசி என்பது வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள், பண வரவுகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழிலில் நல்ல உயர்வு, கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் சனி பகவானை பத்தி சொல்லணும். அப்படின்னா சனி கர்ம சனியா இருக்கார். தொழில் ஸ்தானத்துல சனி.
தொழில் ஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்துல, விதி கிரகம் தொழில் ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்துல சனி இருக்காரு அப்படின்னும் போது பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க 10ல இருக்க பாவி யாரு? சனி பகவான். அப்ப நம்ம சும்மா வந்து தொழில் ஸ்தானத்துல சனி இருந்தாரு, நான் அரசனை போல யோகம் உண்டு, நேரா போய் சிம்மாசனத்துல உட்காந்துருவேன், கிரீடத்தை வச்சுப்பேன் அப்படின்னா நம்ம கனவு காண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல இருக்க சனி பகவான். சனி என்ன பண்ணுவோம்? ஒரு தராசை கிளீனா வச்சிருப்பான். நீ எவ்வளவு வேலை செய்யற அதுக்கான நீ வந்து அதுக்கான ஒரு பலனை கரெக்டா அதுக்கான ஒரு வருமானத்தை தான் கொடுப்பான். நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 1000 ரூபாய் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அது கிடைக்காது. நீ 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 100 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10,000 ரூபாய் கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, கர்மஸ்தானத்துல சனி இருக்கான், கர்ம சனியா இருக்கான் தொழில் ஸ்தானத்துல, ஆக நீ உனக்கு ஃபுல்லும் ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல இருக்க சனி என்ன பண்ணுவோம், நீ தொழில எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத உனக்கு கத்துக் கொடுப்பான். நீ ஹார்ட் ஒர்க் பண்ண பெரிய லெவல்ல சாதிப்ப. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆவே? நான் கீழே போயிடுவேனா, நான் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவேனா, தொழில முடக்கிடுவானா? அதெல்லாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ண பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆவ, ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா அப்படியே ஸ்டேசிஸ் ஆவ. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது தொழில் ஸ்தானத்துல இருக்க சனியினோட ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பகவானை வைக்கணும். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா இருக்காரு. பொதுவா சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. பொதுவா வந்து எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அதுவும் கிடையாது. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவான், நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இடமாற்றம் ஏற்பட்டா ஐயோ எங்க தாத்தா பாட்டி வந்தது எல்லாம் இந்த ஊர்ல தாங்க, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, பெருசா அப்லிஃப்ட்மெண்ட் இருக்காது. இடமாற்றமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தொழில் மாற்றமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஜோதிடரா வரலாம், ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா வரலாம், சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்டர் சொற்பொழிவாளரா வரலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். சம்பந்தமே இல்லாம ஒரு டாக்டர் படிச்சவங்க ஒரு விஜய் இதுக்கு வரலாம், ஒரு ஆங்கரா போலாம், இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீடிங் போலாம். அது அவங்களோட பேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இடமாற்றம் தொழில் மாற்றம் வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் அவங்களுக்குள்ளேயே நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா மாத்துவாங்க. இறை வழிபாடு பண்ணணும், ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டை அதிகரிக்கிறது, ஜீவ சமாதி போறது, சித்தர்கள் வழிபாடு பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இன்பில்ட்டாவே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மகுரு வரும்போது பிடிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்றது இல்ல. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூடான் நட்பு அப்படின்றது வரும். இந்த கூடான் நட்பு கேடு விளைவிக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நல்ல நட்பா நல்ல இல்லாத நட்பா சேர்க்க வந்து கவனம் தேவை. சேரும் போது எப்படி நாங்க கவனமா வந்து இருக்கிறது. பொதுவா மிதுனம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன், ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அனலைஸ் பண்ண தெரியும். பட் பியாண்ட் தட் பெருசா உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா யார் கூடயும் ஒட்டி உறவாடவும் வேண்டாம், யார்கிட்டயும் பகச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஹாய் பை அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. அது ஒண்ணு பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து ராகு 9ஆம் பாவம், கேது 3ஆம் பாவம். ராகு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு, அதிர்ஷ்ட ஸ்தானத்துல ராகு. இதை விட வேற என்ன வேண்டும்? பொதுவா வந்து பாருங்க ராகு நல்ல ஸ்தானத்துல உட்காரும் போது அள்ளி கொடுத்துருவான், மறந்துருவான். இதே சனி நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் கிள்ளி கொடுப்பான், ஞாபகம் வச்சுப்பான். ஆக ராகு 9ஆம் பாவம் சூப்பர் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது தந்தையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா? ஆனா இது வந்து குருனோட பார்வை இருக்கு. அப்ப ராகு 9ஆம் பாவம் வரக்கூடிய கெடுதல் அப்படின்றது நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய. ராகு 9ஆம் பாவம் செய்யக்கூடிய நல்லது மட்டும் நம்ம பாத்துக்கணும், இது ஒரு பெரிய பிளஸ். கேது 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். ஆமா இருக்கும், சரி. ஆனா வந்து பாருங்க எனக்கு பேச்சுல ரொம்ப தெளிவு இருக்கு, ரொம்ப ஞானம் இருக்கு. எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஆக்கப்பூர்வமா எழுதுறேன். மத்தவங்களுக்கு நான் எழுதுறது என்ன சொல்ல வரேன்றது புரிய மாட்டேங்குது, அவ்வளவு உயரிய ஒரு நாலேஜ் அப்படின்றது இருக்கு. டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், வெளிநாட்டுக்கு டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் நடக்கும். நெய்பர்ஸோட பெருசா பழக மாட்டேன்றேன். சுத்தி வந்து பாருங்க என்னோட நெய்பர்ஸோட முதல்ல நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இப்ப என்னால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, லெட் இட் பி, நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம். என்னோட தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. அந்த இடைவெளி அப்படின்றது சண்டை போட்டு பிரிஞ்சிடும் அப்படின்றது இல்ல. மேபி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். என் தம்பி தங்கச்சி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம் இருக்கு. பிராப்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு, நான் அமைச்சிருக்கேன். அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அதனால நாங்க ரொம்ப வந்து இப்படி இருந்தோம், இப்ப கேப் ஆயிடுச்சு அப்படின்றது இருக்கலாம். மனஸ்தாபம், சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால நாங்க வந்து கொஞ்சம் விலகி இருக்கோம் அப்படின்னு இருக்கலாம். அப்ப மனஸ்தாபம் அப்படின்னு நம்ம பெரிய லெவல்ல வந்து ரியாக்ட் பண்ணாதான் அந்த மனஸ்தாபம் அப்படின்றது வரும். அந்த பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்றது அப்படின்றது வேண்டாம். ஒரு விதத்துல இந்த 3ஆம் பாவம் கேது நல்லதா அப்படின்னா நல்லதுதான், அதுல எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் இல்ல, பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம்.
சரி, இப்ப அப்படியே வந்து பிற்பகுதி போலாம். பிற்பகுதி அப்படின்னும் போது உங்களுக்கு குருவை பத்தி தான் பேசிக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். குரு வந்து பாருங்க 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு அப்படின் போது நல்ல தன பிராப்தி அப்படின்னு இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த 2ஆம் பாவத்தை மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க குரு வந்திருக்காரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னா உங்க ராசி அதிபன் புதன். புதனுக்கு குரு வந்து நட்பு கிடையாது, பகைதான். அப்ப இந்த 2ஆம் பாவத்துல வந்து இருக்காரு அப்படின் போது வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம், ஆரோக்கியத்துல கவனம். பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பொண்ணோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இறை வழிபாடு இருக்க குடும்பம். இவங்களோட அப்பா அம்மா எல்லாம் அவ்வளோ நேர்மையானவங்க, அவ்வளோ நாணயமானவங்க. இந்த பொண்ணு லோனுன்னு கேக்குது, லோன் கொடுங்க அப்படின்னு பேங்க்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஷூரிட்டி கழுத்து நான் போடுறேன், கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம போட்டா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், இறை வழிபாடு நிறைய செஞ்சவங்களா இருக்கலாம். இவங்க வந்து நல்லவங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? சோ அந்த மாதிரி பெருசா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், நான் வாரண்டி கொடுக்குறேன், நான் கேரண்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுனராசி அன்பர்களே, பிற்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப நிறைய ஃபேமிலியில வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது மாறும். எங்களுக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் வந்து இப்ப நீங்க மிதுனராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும். நல்ல ரிலேஷன்ஷிப்னா நாங்க 2 பேரும் பயங்கர ஒத்துமை ஆயிடுவோமாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்க இந்த பயங்கர ஒத்துமை, பயங்கர அஃபெக்ஷனு, பயங்கர ரொமான்ஸ், அவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்றதுல நம்ம சினிமால தான் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப இளம் வயசு மிதுனராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். லவ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க பார்ட்னர்ஸோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப்ல வந்து பாருங்க புதுசா ஒரு பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க நம்ம ஃபேமிலி ஓரியன்டாவும் சொல்லலாம், நம்ம பிசினஸ் ஓரியன்டாவும். நமக்கும் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கும் நம்மளோட பிசினஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறும். புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல அதே பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இன்னும் உங்க பிசினஸ் உயர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இப்படி எல்லா பிளஸும் உண்டுங்க. அதே மாதிரி உங்க தொழில ஒரு மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாமே சாலிடா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கொடுத்துருவாரு. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இவரோட பார்வை, இவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குது. அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னோட டெய்லி ஒர்க், தினசரி வேலைகளை நான் கரெக்டா செய்யறேன். நான் காலையில எந்திரிக்கிற வேலையை பாக்குறேன். நான் பெருசா வந்து சோம்பேறித்தனம் ஆகல, நான் பெருசா வந்து உடல்நல உபாதைகள்னால படுக்கல. என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். 8ஆம் பாவம் துஷ்டானத்தை குரு பாக்குறாரு. என்னோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்னால வீட்டுல பெரிய பிரச்சனைங்க, என்னோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள், என்னோட உடல் சார்ந்த பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரகசியம் வந்து தெரிய வந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டார் குரு பகவான். அது வீட்டுக்கு தெரியவே வரல. தெரிஞ்ச பிரச்சனை இருந்துச்சுங்க, அது எல்லாமே எங்க வீட்டுல மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த உபாதைகள்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட், ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி குருனோட பார்வை, குரு 10ஆம் பாவத்துக்கு அதிபன் 10ஆம் பாவத்துல அவனோட பார்வை இருக்கு அப்படின் போது நிறைய தொழில்ல நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியும். சனி கர்ம சனி, குருனோட பார்வை வந்து 10ல இருக்கு. அப்ப வந்து பாருங்க நம்ம தொழில எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு டெவலப் ஆக முடியும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல இந்த கர்ம சனி மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப சனி, நீ இந்த வேலையை செஞ்சாதான் நான் இது கொடுப்பேன், நீ இந்த 2 பேஜ் ஹோம்ஒர்க் எழுதி முடு, அப்பதான் உனக்கு ஒரு சாக்லேட் அப்படின்ற கதையெல்லாம் மாறி நீ எழுதாட்டு போ, இந்த சாக்லேட் எத்தனை வேணுமோ சாப்பிடு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா அம்மா. அந்த நிலைமை சனியினோட நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஆக நீ எவ்வளவு ஒர்க் பண்றியோ பண்ணு, ரொம்ப பண்ணா நல்லது, நான் பின்னாடி உனக்கு அதுக்கான இது கொடுப்பேன். பட் நீ வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணா கூட நான் வேற வழி இல்லையே, குரு பார்வை என் மேல இருக்கே, நான் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஆளாகிறான் சனி அப்படின்னு சொல்லலாம். இது பிற்பகுதியில. இப்ப பிற்பகுதியில ராகு 9ஆம் பாவத்திலே தான் இருப்பாரு. ஆனா குருனோட பார்வை இருக்காது. முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கும், பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா ராகு? ராகு வந்து அதிர்ஷ்ட கிரகம், அதிர்ஷ்ட ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவான். ஆனா அது உங்களுக்கும் உங்களோட தகப்பனாருக்கும் இருக்க உறவு முறையும் குறிக்கக்கூடிய பாவம் அது. அப்ப 9ஆம் பாவத்துல ராகு இருக்கான், குரு பார்வை இல்லை. அப்ப எனக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைச்சிடுது. ஆனா அப்பாக்கும் எனக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நான் 1 சொல்ல, அப்பா 2 சொல்ல, நான் 2 சொல்ல, அப்பா 20 சொல்ல,
அப்பாவுக்கும் எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்பாவுக்கு வேற லேடி கூட ஒரு தொடர்பு இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு குழப்பம், ஒரு பயம். அப்பா வந்து பாருங்க அந்த லேடி கூட கரெக்டா நிறைய பேசுறாரு, அதனால ஏதோ ஒரு சந்தேகம். இந்த மாதிரி நானா நினைச்சுக்கலாம், இல்ல இது உண்மையாவே இருக்கலாம், அது வந்து எனக்கு தெரிய வரலாம். இப்படி அப்பா சார்ந்த மனஸ்தாபம் அப்படின்றது வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அப்பா கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அது அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்க. உண்மைதானா? உண்மையாவே அப்பாக்கு இந்த பிரச்சனை இருக்கா? உண்மையாவே அப்பா நம்மளுக்கு இடையூறா இருக்காங்களா? உண்மையாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களா? நம்மள வந்து வெய்யறாங்களா? எல்லாம் தெரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருந்துருங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்பாக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறையில ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புரியுதுங்களா? ஆக முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுத்துலயுமே என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.